வணக்கம் 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 நண்பர்களே. டேஸ் கட்டிங் சேனல் 4:27 காலைல ஏஞ்சி ஓட்ஸு பீனட் பட்டரு வே போட்டு ஒரு கலக்கி சாப்பிட்டு ஜிம்மு கிளம்பிட்டேன். அங்கே போனால் மாஸ்டர் ரெடி போடா ஓரமா அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்வை பார்த்தாப்புல. மாஸ்டர் கோவப்படாங்க, நீங்கள் பைசப் போடுங்க நான் ட்ரைஸப் போடுன்னு சொல்லிட்டு ட்ரைஸப் ஒரு கட்டை முடிச்சுக்கிட்டேன். எல்லா வீடியோ என்னால் எடுக்க முடியல, அதனால இதை மட்டும் எடுத்து உங்களுக்கு போடுறேன். பின்னாடி ஒரு பையன் ஒன்று பண்ணிட்டு இருக்காப்புல. ஆமாம், இவர் நிறைய பேருக்கு இங்கே தெரியும். அவர் பேர் ஜியா, கொஞ்சம் ஆக்டிவேட்டான பர்சன். அப்புறம் புறத்துக்கு ஒரு ஸ்கூப் வேயை போட்டு குடிச்சாச்சு. அண்ணே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போலாம் தான் இந்த இடத்துக்கு வந்தேன். ஆனால் இங்கே ஆகாத பேச்சு பேசினாங்க. நமக்கு ஆகாத பேச்சுன்னா ரொம்ப பிடிக்கும். நானும் அப்படியே அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிட்டேன். நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் இந்த ஜிம்முக்கு வந்துட்டேன்னா எனக்கு துள்ளி கூட அந்த கஷ்டமே இருக்காது. ஏன்னா இங்கே வந்துட்டு அவ்வளோ ஜாலியாக அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இப்போ எப்படி சொல்கிறது, உங்களுக்கும் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க மாதிரி இருந்தாங்கன்னா டேக் பண்ணுங்க கீழே. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் ஜிம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி யாருமே கிடைக்க மாட்டாங்க. மதியானத்துக்கு லெமன் சோறும் கொஞ்சோண்டு கொத்தரங்காவும் எடுத்துக்கிட்டேன். வயிறு கொஞ்சம் சரியில்லை, அதனால ப்ரோட்டீன் எடுக்க முடியல. மாஸ்டர் ஃபோன் அடிச்சு வாடா நியூ இயருக்கு கட் அவுட் அடிக்க போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனாப்புல. நியூ இயருக்கு சரியான சம்பவம் இருக்குது நண்பர்களே. வாயை பொழப்பீங்க. அன்னைக்கு பொழுது அங்கிட்டே ஓட்டி முடிச்சாச்சு. அப்புறமேட்டு நைட்டு வீட்டுக்கு வந்து 3 இட்லி 3 முட்டையை சாப்பிட்டு ஒரு ஃபிஷ் ஆயில் ஒரு மல்டிவிட்டமின் போட்டு அதனால முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. உங்களை மீண்டும் நாளை சந்திக்கிறேன். டாட்டா பை பை. உடம்பு நல்லபடியாக பத்திரமா பார்த்துக்கோங்க.